வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின் வந்து ரயானோட அக்காக்கு கேமரா முன்னாடி நிண்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அது என்ன? அண்ட் தென் எதுக்காக சொன்னாங்க அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரயான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லவ் ஃபெயிலியர் சாங்கா ஒரு பக்கம் பாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லவ் சாங்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக ஜாக் லவ் மூட்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, லைக் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரீ டாஸ்க்ல வந்து போனாங்க. ஸோ வெளிய டாக்கும் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்டின்ற மாரி போயிட்டுருக்கு. பட் உள்ள அது எப்படி கன்வே ஆச்சு அப்படின்றது தெரியல. பட் அவங்க வந்து லவ் மூட்ல இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ ரயான் வந்து லைஃப் ஃபெயிலியர் மோட்ல இருக்கிறனால அவர் வந்து லவ் ஃபெயிலியர் சாங்கா வந்து பாடிட்டு இருக்காரு. ஜாக்லினோட வாய வந்து அடிக்கிறாரு. லவ் சாங் பாடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி. ஸோ இந்த மாரி வாக்குவாதங்கள் வந்து சாங்லேயே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வேற நடுவுல வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவ வந்து தலையில அடிப்பாரு. ரயான் வந்து ஆல்ரெடி அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவ குச்சில அடிப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் ஜாக்லின் கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் தாத்தாவ தான் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து உள்ள வந்து ஃப்ரீ டாஸ்க்ல என்ட்ரி குடுத்துருப்பாரு. ஸோ, அத மீன் பண்ணி இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு ரொம்ப கோவம் வந்து லைக் ரயானையும் வந்து பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சுருவாங்க கார்டன் ஏரியால. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நின்டு இந்த மாதிரி லைக் பாருங்க 3வது பையன் என்ன பண்றான் அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட பேசுற மாரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ரயான் வந்து கத்துவாரு பின்னாடி நின்னுட்டு, ஐயோ! அடிச்சுட்டாங்க, என்ன பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஃபன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க கேமரா முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து லைக் அ கேமரா முன்னாடி நின்று ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாரி பண்ணுவாங்க. மாத்தி மாத்தி லைக் ஜாக்லின் வந்து ரயானோட ஃபேமிலி வந்து போனது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஜாக்லின் ஃபேமிலி வந்துட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரயான் வந்து லைக் ஜாக்லினோட ஐ மீன் எங்க வீட்ல வந்து எங்க அக்கா உன்ன வந்து கட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவாரு. கேமரா முன்னாடியே உடனே வந்து ஜாக்லின் வந்து, "ஓ! அப்படியா? அவங்க வந்து உன்ன ஒரு சில விஷயத்த வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, நீ அதில கான்சன்ட்ரேட் பண்ணு. ஆனா, இன்னும் என் கூட ஒட்டிக்கிட்டே இருக்க கட் பண்ணாம." அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ, திரும்பவும் வந்து கேமராவ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரயானோட அக்கா, "இந்த மாதிரி நீங்க என் கூட சேராதன்னு சொன்னீங்க. அவன் இன்னும் அது மாறவே இல்ல. அவன் அப்படியே தான் என் கூட திரிஞ்சுட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி ஃபன்னா மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ, ரயானோட அக்கா வந்து, "நீ வந்து இண்டிவிஜுவலா விளையாடு. உனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது வந்து ஜாக்லின் கூட வந்து பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ண வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ, அதனால நீ இண்டிவிஜுவலா தனியா விளையாடு. ஒரே குரூப்புக்குள்ள இருக்கிற மாரி இருக்கு. நீ வெளிய போய் எல்லார் கூடயும் சேர்ந்து டிஸ்கஷன் நடத்து, விளையாடு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரயான் வந்து மீன் பண்ணியிருப்பாரு. கட் பண்ண ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணிட்டு போற மாரி. பட் ஜாக்லின் அத வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல. ஜஸ்ட் ஃபன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இன்னும் என் கூட தான் சுத்திட்டு இருக்கான். ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணாம அவன் பாட்டுக்கு என் கூட தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஃபன்னா கேமரா முன்னாடி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிட்வீன் திஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்தது அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்டின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.